பால் தொட்டு வைக்கிறார்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் திருமண விழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்துகின்றன. உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அக்னி சாட்சியாக ஹோமமும் நடக்கிறது. வாத்தியங்கள் மங்கள ஒலி எழுப்புகின்றன. மங்கள அணியான தாலியை உயர்த்தி காண்பிக்கிறார் பூஜகர். திருமணம் அக்னி சாட்சியாக மட்டுமல்ல, நிலமும் வானும் காற்றும் நீருமான மற்ற 4 பூதங்களும் அறிய, குழுமியுள்ள அனைவரும் அறிய இந்த மங்கள நாணை கட்டுகிறேன் என்று மணமகன் சொல்லாமல் சொல்லும் ஓர் அறிவிப்பு. அடுத்து நெற்பொறியால் நடக்கிறது லாஜ ஹோமம். அதையடுத்து பூரணாகுதி நடக்கிறது. கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று நடைபெறும் ஹோமம். மணமக்களுக்கு ஆரத்தி எடுக்கிறார்கள். அடுக்கு தீபங்களை ஏற்றி ஆராதனை நடக்கிறது. இதோ அந்த மணமக்கள் உலா கிளம்பிவிட்டார்கள். மனம் நிகழ்ந்த சந்தோஷத்தில் இசையின் தாள லயத்திற்கு ஏற்ப வேகமாகவும் மெதுவாகவும் மாறி மாறி ஆடுகிறார் மணமகன். செல்வமுத்து குமரனவன், தமிழ் தெய்வமாகிய முருகனவன். செல்வமுத்து குமரனவன், தமிழ் தெய்வமாகிய முருகனவன். உள்ளம் கவர்ந்த கள்வனவன், உள்ளம் கவர்ந்த கள்வனவன், என் உயிரில் கலந்த கந்தன் குகன். பின்னாலேயே அமைதியாக வருகிறாள் மணமகள். ஆர்ப்பாட்டமாக வரும் மணமகனை வெள்ளை யானை வாகனத்தில் ஏற்றிவிட்டார்கள். தெய்வ யானையும் முருகனுமான இந்த மணமக்களின் உலாவை தொடர்ந்து நடத்தப்படும் பக்தர்களின் விருப்பங்கள் நிறைவேற இந்த கந்தக்கோட்ட முத்துக்குமார சுவாமி அருள் புரியட்டும். நாம் ஆலயத்தை தரிசிப்போம். இதுதான் கந்தக்கோட்டம். உள்ளன்போடு தன்னை நாளும் பணியும் அடியவர்களுக்கு அருள்மழை பொழியும் முருகப்பிரான் முத்துக்குமார சுவாமி என்ற பெயருடன் வணங்கும் திருத்தலம் இது. கம்பீரமான ராஜகோபுரத்தின் வழியே உள்ளே நுழைகிறோம். நுழையும் போதே இடப்புறத்தில் இருக்கிறார் பைரவர். வலப்புற மேடையில் அகோர வீரபத்திரர். கவலை போக்கும் கணபதியின் தரிசனம். இவரை அடுத்து திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளை காண்கிறோம். தீட்சண்யம் பொருந்திய விழிகளுடன் கம்பீரமாக அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் சுவாமிகள். தொடர்ந்து கந்தசாமி பெருமானுக்கு பிள்ளை தமிழ் பாடிய தண்டபாணி சுவாமிகளை தரிசிக்கிறோம். மருதூரில் தோன்றி வடலூரில் இடம் கொண்ட அருட்பிரகாச வள்ளலார். இவரை அடுத்து பாம்பன் சுவாமிகளை தரிசிக்கிறோம். பளபளவென்று ஒளிரும் கலசங்களால் போர்த்திய கொடிமரம் கம்பீரமாக நிற்கிறது. அந்த கலசங்களில் விநாயகர், ரிஷபாரூடர், முருகப்பெருமான் என்று பல புடைப்புச் சிற்பங்களை காண்கிறோம். இவர் அருகே காட்சி தருகிறார் அருணகிரிநாதர். அருணகிரி என்னும் திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து குதித்தவரை தாங்கி பிடித்து திருப்புகழ் பாட வைத்தான் குமரன். தன் அருகிலேயே அவரை இருத்திக் கொண்டான். இந்த பிராகாரத்தில்தான் வீரபாகு, இளையனார் சந்நிதி ஆகியவற்றை தரிசிக்கிறோம். திருவிழாக்களில் இடம்பெறும் உற்சவ மூர்த்திகள் அனைவரும் இந்த இளையனார் சந்நிதியில் காட்சி தருகின்றனர். அடுத்து கந்தப் பெருமான். இருபுறமும் கம்பீரமாக நிற்கிறார்கள் துவார பாலகர்கள். உள்ளே தேவியர் துணையோடு காட்சி அளிக்கிறார் முருகன். அடுத்து லிங்க திருமேனியுடன் காட்சி தரும் சுந்தரேச பெருமானை காண்கிறோம். அம்மையப்பனை தரிசித்து நடந்தால் வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமியை காண்கிறோம். இதோ இவர்தான் உற்சவமூர்த்தி. இது சரவண பொய்கை என்கின்ற திருக்குளம்.